ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ராகி புட்டு. இந்த கேழ்வரகு புட்டு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இதை வந்துட்டு மாவு வாங்கி செய்கிறத விட நம்ம கேழ்வரகை வாங்கி வீட்டிலே வந்துட்டு அரைச்சி செஞ்சால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல சுத்தமான கேழ்வரகாக எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு சல்லடையை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் மாவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காயை வந்துட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின தேங்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நமக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். நம்ம சர்க்கரை சேர்க்காமல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கனால அது வேகும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு கரெக்டாக ஆகிடும். அதனால் 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈரமாக நம்ம வந்துட்டு பிணையக்கூடாது. கொஞ்சம் ட்ரையாக நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா தான் வேக வைக்கும் போது வந்துட்டு கரெக்டாக வரும். நம்ம சர்க்கரை சேர்க்கலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொல பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்துட்டு நான் புட்டு குழாயில் வச்சு வைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு இட்லி தட்டில் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு துணியை வச்சு அதுக்கு மேலே இந்த கேழ்வரகு மாவை கொட்டி வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் புட்டு குழாயில் வைக்க போகிறதுனால புட்டுக்குழாக்குள்ளார ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் மாவள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம். புட்டு குழாயில் வைக்கும் போது அமுக்கி அமுக்கி மாவு வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் ஆகும். அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாகிடும். நம்ம இந்த மாதிரி மாவை அள்ளி அதில் போட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டினாலே போதும். மாவு எல்லாம் ஈக்குவலாக ஆகிட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு செய்யணும். பாருங்கள், இப்போ மாவெல்லாம் நல்லா அள்ளி போட்டாச்சு. மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவல் நான் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் அமுத்தி அமுத்தி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு புட்டு வந்துட்டு ரொம்ப கெட்டியாகிடும். அமுத்தாமல் நம்ம வந்துட்டு லைட்டாக வச்சாலே போதும். இப்போ கொஞ்சமாக மேலே வந்துட்டு தேங்காய் துருவலும் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வந்துட்டு மூடிடலாம். கீழே இதை வேக வைக்கிற அந்த பாத்திரத்தில் அந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கோட்டுக்கும் கீழே தான் வந்துட்டு நம்ம தண்ணி வைக்கணும். நம்ம வந்துட்டு மேலே வர்ற அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஆவி உள்ளே வந்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. அதனால் கோட்டுக்கு கீழே வந்துட்டு தண்ணி வச்சுட்டு புட்டு குழாயை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாவு வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும். மேலே நல்லா அந்த ஓட்டையெல்லாம் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். ஆவி வந்தோம் உடனேயுமே நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஆவி வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை எடுக்கணும். எடுத்துட்டு இந்த புட்டு குழாயில் சூடாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு வெளியே எடுத்து வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா புட்டெல்லாம் வந்துட்டு உதிர்ந்து போய் தான் நமக்கு வரும். பாருங்கள், நான் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு வளர்த்தியாக ஒரு கரண்டி இல்லை அப்படின்னா ஒரு குச்சி ஏதாவது வச்சு நம்ம பின்னாடி இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த பிளேட்டை வந்துட்டு லைட்டாக வெளியே தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நமக்கு புட்டு வந்துட்டு வந்துடும். நம்ம இந்த எடுக்கிறப்ப மட்டும் இதை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம வந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா எடுக்கும்போதே புட்டு வந்துட்டு உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் பின்னாடி ஒரு குச்சி வச்சு பொறுமையாக வந்துட்டு நம்ம தள்ளி இதை வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு புட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு புட்டு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் அரிசி புட்டும் நம்ம வந்துட்டு செய்யலாம். தானியங்களில் எந்த மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி புட்டு வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு வெல்லம் சேர்த்து கூட பண்ணலாம். என்ன வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக அதுலேருந்து வெல்லம் வந்துட்டு ஒழுகி வர மாதிரி இருக்குது. அதனால் சர்க்கரை சேர்த்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக வருது. நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இட்லி பானையில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், நமக்கு வந்துட்டு சூப்பராக புட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.